அப்பனே பிள்ளையாரப்பா, கொஞ்சம் மனசு வச்சு கண்ணை திறப்பா. பாவம் இந்த பிள்ளையாண்டா, ரொம்ப நாளா வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்படுறான். இன்னைக்காவது இன்டர்வியூல அவன் கண்டிப்பா பாஸ் பண்ணணும். இன்னைக்கு ஜெயந்தா. ஐயா ஐயா, அம்மா அம்மா, ஐயா ஐயா, ஐ ஐயா ஐயா ஐயா. யோ, லயன்ல எல்லாரும் கேட்டு வந்தில்ல, அவரை விட்டுட்ட? அவர் நிலைமை என்னை விட ரொம்ப மோசம். அவருக்கு 2 அண்ணன், 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. வந்து கல்லூரி என்ன முட்டல இன்னைக்கு ஒரே தனியா போகுது. வா சீக்கிரம் வந்து கழுவிடு. ஏய், அவன் கூப்பிடறான்ல, காதுல விளைய போடா, போய் கழுவிடு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா. இந்தாப்பா, இந்த துணியில தோச்சு போடு. இந்தா, இந்த 2 சட்டையிலும் பட்டர் இல்ல, தச்சு அயன் பண்ணி வை. அவர் எங்கேயோ வெளியே போனாரு, ஷூக்கு பாலிஷ் போட்டு வை. தையக்காரன்ட்ட துணி கொடுத்தனுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜாக்கெட்டையும் அளவு ஜாக்கெட்டையும் கொடுத்துட்டு வந்துரு. ஏண்டி கழுதுங்களா, அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுங்களா? உங்க குழந்தை நாள்டி. ஏ பாட்டி, சும்மா எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்க? நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிறதால எல்லா வேலையும் தான் கொடுப்பாங்க. பரவாயில்ல, செய்வேன் விடு. அந்த வீட்டுல அவர் நாயா உழைச்சாலும் ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்தினால அவர் படுற அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. என்கிட்டயே 350 ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். இன்னைக்கு கூட ஏதோ இன்டர்வியூக்கு தான் போறாரு போல் இருக்கு. இன்னைக்காவது அந்த இன்டர்வியூல அவர் பாஸ் பண்ணணும்னு அந்த ஆண்டவனை மனசாரவே. இன்னைக்கு இன்டர்வியூ கோயந்தா. தம்பி, என் குழந்தை கொடுத்துருங்க தம்பி. நல்ல வேலை, நீங்க எதுவும் பண்ணிக்கலையே. பண்ணிக்கலாம் தான் போனங்க. போற வழியில ஒரு டீ கடைக்காரர் என்ன தடுத்து நிறுத்தி அவர் கடையிலே ஒரு வேலை போட்டு தரேன்னாரு. வெரி குட். டேய் பாத்தியாடா, உங்க அம்மாக்கு ஒரு டீ கடைக்காரன் மூலமா வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இல்ல இல்ல சாரி, ஒரு டீ கடைக்காரன் மூலமா வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றி தம்பி. ஆண்டவா, என்ன யார் மூலம் எப்படி காப்பாத்த போற? வெங்கட் போஸ்ட். வீட்டுல யாரும் இல்லைங்களா? ஐயோ சார், இது எனக்கு வந்தது இல்ல, வேற யாருக்காவது வந்திருக்கும். டோர் நம்பர் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? அது கரெக்ட்டுங்க. ஆனா 10,000 ரூபாய்க்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு எவசாயம் அனுப்ப போறான். இந்தாங்க புடிங்க. அம்மா வெங்கட், லெட்டர் உங்க பேருக்கு தாங்க வந்திருக்கு. என் பேருக்கா? நீங்களே படிங்க. பிரதமராக கூட வரக்கூடிய தகுதி உள்ள உயர்திரு வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை டிரைவிங் ஹோட்டல் மெனு கார்டுக்குள் தாங்கள் வைத்திருந்த மனு கார்டை படிக்க நேர்ந்தது. அது மட்டுமில்லாமல் உங்களை பற்றி விசாரித்ததில் அக்கம் பக்கம் வீட்டார்கள் ஓகவென்று சொன்னார்கள். எனவே இத்துடன் அனுப்பியுள்ள ரூபாய் 10,000-ஐ அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு உடனடியாக எங்கள் நீலகிரி எஸ்டேட்டில் மேனேஜர் வேலைக்கு வந்து சேரவும். இப்படிக்கு மகாராஜா ஏகாம்பரேஸ்வரர், நீலகிரி எஸ்டேட். பெரியவர்களே, தாய்மார்களே, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களே, உங்க எல்லாத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. என் சொந்த வீட்டுல என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் பெரிய மனசு வச்சு எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய மேனேஜர் போஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, உங்க எல்லாருடைய பொற்பாதங்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. கொண்டாங்க சார். வெங்கட் பாட்டி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு பாட்டி. ரொம்ப சந்தோஷம். நான் நாளைக்கே நீலகிரி எஸ்டேட் புறப்பட்டு போய் டியூட்டில ஜாயின் ஆகிறேன். பிரதர், இதான் நீங்க கேட்டீங்களே நீலகிரி எஸ்டேட் பேலஸ். பிரதர், என்ன அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, இளைய பையன் அடைஞ்சிட்டேன். இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் மேனேஜரா வந்திருக்கேங்கிறத என்னாலேயே நம்ப முடியல. ஓ, புதுசா வந்திருக்கிற மேனேஜரா? வாழ்த்துக்கள். வரேன். ஹலோ பிரதர், 7 ரூபா தானே நான் பேசுனேன். 10 ரூபா கொடுத்துட்டு மீதி 3 ரூபா வாங்காம போறீங்க. தெரிஞ்சுதான் கொடுத்தேன். அந்த 3 ரூபாய நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லங்க. ஏன் பிரதர், எனக்கு என்ன கை முடமா இல்ல கால் முடமா? எனக்கு எதுக்கு டிப்ஸ் 3 ரூபா? அப்படி இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி அடிமட்டத்துல இருந்து வந்தவன். ஒரு ரிக்ஷா தொழிலாளிக்கு
பேசுனதை விட 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஒரு ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன். அப்படியா? உங்க கருணையான உள்ளத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அதே சமயம் அடுத்தவங்க கொள்கையிலையும் கொஞ்சம் கை வைக்காம பாத்துக்கங்க. கொள்கையா? ஆமா, தன்னுடைய உழைப்பு என்னவோ அதுக்கு உண்டான ஊதியத்தை மட்டும் வாங்குறவன் தான் இந்த மாடசாமி. 1 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைச்சாலும் சரி, இல்ல இனாம கிடைச்சாலும் சரி, அன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வராது. புடிங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். வணக்கம் சார். யாரு? மகாராஜா இல்லீங்களா? என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா? ஐயோ, நீங்க படிக்கட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல, அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாயின்னு நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் மகாராஜா அவ்வளவுதான். நீ இதான் வெங்கட சுப்பிரமணியமா? ஆமாங்க மகாராஜா. நீங்க பெரிய மனசோட அனுப்பி வச்ச 10,000 ரூபாய் டிராஃப்ட் கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் இப்பவே டியூட்டிக்கு ரெடி. டியூட்டி பாக்குறது இருக்கட்டும், முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. நாயர், வாட்ச்மேன், கார்டனர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். குக், நாயர். வணக்கம் சார். நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல, அது இவர்தான், மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம். ஏன் நாயர், உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு? சர்வீஸோ? நான் இன்னும் வேலைக்கு சேர்ந்தது. வேலைக்கு சேர்ந்தோம். எல்லாருமே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தீங்களா? ஏன் மகாராஜா, அப்படின்னா இத்தனை நாளா இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா தான் இருந்தீங்களா? ஐயோ, என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அம்மா, லக்ஷ்மி அம்மா. இவங்க நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு. வணக்கம். வணக்கம். ஏன் மகாராஜா, இந்த பொண்ணு கூட இன்னைக்குதான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்ததா? ஆஹா, இவங்க உண்டானது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான். ஓ, அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கேதான் வேலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க, இருக்கிற வேலையை பார்த்து பண்ணிக்க. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத, நானே குழப்பத்துல இருக்கேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ இங்க மேனேஜர், நீங்க எல்லாம் எனக்கு கீழே வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே வேண்டாம். அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே? சரியான. ஓகே, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. 1 மினிட். நீ மட்டும் இங்கே இரு, உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நாயர், நீங்க புறப்படலாம். பெண்குட்டி மட்டும் இவடையோ? இல்ல, அவங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போங்க. அது சரி, மேனேஜர் போஸ்ட் இல்ல. காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, இந்த ஒரு நேரமாவது சாப்பிடுறான். இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. டேய் வாடா பாட்டி. இத பாரு, காலையில நீ சாப்பிடலன்னு நானும் அப்படியே பட்டே கிடக்குறேன். எனக்கு ஏதாவது வரப்போகுது. வாடா வா. ஏண்டா, இன்னி கூட இன்டர்வியூ ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றியே, சரியா படிக்கலையா? இல்ல பாட்டி, நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். பின்ன அவங்க கேட்ட கேள்விக்கு டான் பதில் சொல்ல வேண்டியது தானே? எல்லா கேள்விக்குமே அவங்கள அஸ்திர அளவுக்கு நான் பதில் சொன்னேன். ஆனா கடைசி கேள்விக்கு நான் அசந்துட்டேன். ஏன், ரொம்ப கஷ்டமான கேள்வியா? 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஒரு அண்ணன் LICல வேலை பாக்குறான், இன்னொரு அண்ணன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். அவங்க மனசு வச்சா அவனுக்கு எப்போ வேலை கிடைச்சிருக்கும். ஒருவேளை அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் உங்க அன்னிமார் இருக்காங்களே, உப்பரப்படுத்திக்குவாங்க. சரி, நீ சாப்பிடு. ஏண்டா, காலையில இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? இன்னைக்காவது பாஸ் பண்ணியா இல்லையா? அதை ஏன் கேக்குறீங்க? உங்க தம்பியோட புத்தால்தனத்துக்கு அந்த ஆபீஸ்ல வேலையே இல்லையா? ஏண்டா, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டு வந்து பிளேட் நிறைய போட்டுக்கிட்டு எப்படி உன்னால கொட்டிக்க முடியுது? என்னங்க நீங்க பேசுறது? குதிரை குருடுங்கிறதுக்காக கொள்ளுதுங்கிறதுல குறைச்சலா வைக்க போகுது? அதானே, நீ நல்லா சாப்பிடுப்பா, அடுத்த இன்டர்வியூக்கு போக வேண்டாம். கிளவி, நெய் ஊத்தி நல்லா பசஞ்சு ஊட்டி விடு.
ஏண்டி சாப்பிடும் போது இப்படி ஈவு இறக்கம் இல்லாம பேசுறீங்களே? உங்க கூட பிறந்தவங்க மாத்திரம் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறாங்க. என் பேர்னு குறை சொல்றீங்களே. பார்த்து அளந்து பேசு. வாய மூடு. கையெடுக்கலவே, எல்லாம் உன்னால வர்றது. என்னாலயா? பின்ன நான் வெளியே எங்காவது போய் மூட்டை தூக்குனா கூட ஒரு நாளைக்கு 50-60 சம்பாதிச்சனால பொழைச்சிக்க முடியும். ஒவ்வொரு தடையும் நான் வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் நான் மருந்து குடிச்சிருவேன், விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி என்ன நிறுத்தி வச்ச. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கேவலப்பட்டிருக்க. இத பாருடா வெங்கட், உன் காலம் எப்பவும் இப்படியே இருக்காது. உன் அறிவுக்கும் திறமைக்கும் பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உனக்காக ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்கா. அவ வந்து ஐ லவ் யூ வெங்கட் அப்படி சொல்ல போறா. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே தலைக்கீழே மாறப்போகுது. உச்சி குளிர்ந்து ஜில்லுன்னு ஆயிப்போச்சு போ. டேய் வெங்கட், நான் விளையாட்டுக்கு சொல்லல. நேத்து கூட உங்க அம்மா என் கனவுல வந்துச்சு. எங்க அம்மா கனவுல வந்துச்சா? ஆமாண்டா, உனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்குமா. அதோட செல்வ செழிப்போட ஒரு ராஜகுமாரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளாம். நிஜமா பாட்டி? பாத்தியா பாத்தியா, கழுத கூட கத்துது. கழுத கத்துனா என்ன பாட்டி? நல்லா சகனம். கண்டிப்பா உனக்கு ராஜகுமாரி எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. பாப்பா, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? பொண்ணு அலங்காரம் முடிஞ்சிருச்சான்னு அப்பா பாத்துட்டு வர சொன்னாரு. Just a minute. அங்கிள், அங்க என்ன சண்டை? நீ யாருக்கு கிடைப்பங்கிற சண்டைதாம்மா. அந்த 3 தலப்பாக்காரங்க இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் உங்க அப்பா வகையில உனக்கு சொந்தமா, இன்னொருத்தர் உங்க அம்மா வகையில உனக்கு சொந்தமா. ஆனா உங்க அப்பா இவங்க 2 பேரையும் விட்டுட்டு 3வது புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுல வர்ற சண்டைதாம்மா. அம்மா, ஹலோ ஹலோ. ஐயோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் அமைதியா இருக்குல. ஹலோ, விஜயராகவன் சார் வீடா? ஆமா சார், விஜயராகவன் சார் வீடு தான். சொல்லுங்க. ஒரு பேட் நியூஸ் சார். என்னது பேட் நியூஸா? ஆமா, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சா? அப்படின்னா எங்க ஐயா கட்டின பணம் மொத்தமும் போயிடுச்சா? அங்கிள், இவங்க எல்லாரும் இன்னும் 20 வருஷம் இங்க வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு சேர வேண்டிய சம்பளம், போனஸ், ஃபெஸ்டிவல் அலவன்சஸ், இன்னும் இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் இப்பவே கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க. இனிமே இங்க யாரும் வேலைக்கு வேண்டாம். நீங்க எல்லாரும் இங்க இவ்வளவு வருஷம் சின்சியரா வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா, செட்டில் பண்ணிட்டு மேல வாங்க. பாப்பா, உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால இந்த குடும்பத்துக்கே விசுவாசமானவன் நீதான். என் பொண்ண பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னாரு. எல்லாத்தோடும் சேர்த்து என்னையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாதுமா. இல்ல அங்கிள், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க என்னோட வெல்விஷர். கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. ஆனா ஒரு வேலைக்காரன் கூட வச்சுக்காம மொத்த பேரையும் திடுதிப்புன்னு அனுப்பிச்சிட்டியம்மா. ஏன்னு புரியலம்மா. இல்ல அங்கிள், எங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி என் சொத்து மொத்தம் லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு தப்பான போன் கால் வந்ததே. ஒருவேளை அது நிஜமா இருந்திருந்தா இப்ப நான் இந்த பேலஸ்க்கு குவீனா இருந்திருக்க முடியுமா? வீதியில நிக்கிற நிலைமை தானே. அதனால இனிமே நான் சிம்பிளா தான் வாழ போறேன். எனக்கு ஒரு டீ காஃபி வேணும்னா கூட நானே போட்டு பழகிக்க போறேன். அது மட்டும் இல்ல அங்கிள், என் கல்யாண விஷயத்துல கூட நான் வேற ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கேன். என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நானும் எதிர்பார்க்க போறது இல்ல. அதே மாதிரி எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரும் என் அந்தஸ்தை எதிர்பார்த்து வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க போறேன். அதுவும் கரெக்ட் தான் பாப்பா.
உன் சொந்த பந்தமெல்லாம் உன் சொத்துலதான் குறியா இருக்காங்கங்கிறத கண் கூட பாத்துட்டோமே. அப்பா இறந்த அன்னைக்கு இந்த லெட்டர் வந்தது. அந்த கலவரத்துல கொடுக்க முடியல. அங்கிள், ஒரு அவசர வேலையா நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு. போயிட்டு ஒரு 2-3 டேஸ்ல வந்துடுறேன். யோ, எவையா அந்த வெங்கட சுப்பிரமணியா? கூப்பிடியா அந்த ஆளை? கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, வீர பதக்கம் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு குத்தி விட போறேன். ஸ்டூபிட் ஃபெலோ. எப்பயா வேலைக்கு சேர்ந்த? நேத்து காலையில சார். 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள உன் புத்திய காமிச்சியா? நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். என்னையா பண்ணல? என்னையா அது? இது என்ன? நாங்களே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தா அந்த மெனு கார்டுக்குள்ள ஒரு மனு கார்டா? அடடா, போட்டோல உணர்ச்சியை அள்ளி கொட்டி இருக்காயா. என் தாயின் மறு உருவங்களே. எம்காம் பட்டதாரியான இந்த வெங்கட சுப்பிரமணியன் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத காரணத்தால் உங்கள் முன் ஒரு சர்வராக நிற்கிறேன். உங்களால் எனக்கு வேலை கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்தவரிடம் சிபாரிசாவது செய்யுங்கள். பிரதமராக வரக்கூட தகுதியுள்ள கே வெங்கட சுப்பிரமணியன் எம்காம். நோட்டீஸ் அன்பளிப்பு, பிச்சை பெரியண்ணன். ஏயா, இங்க வர்றவங்களா காபி சாப்பிட வர்றாங்களா இல்ல உன் கர்ண மனுவை பரிசீலிக்க வர்றாங்களா? கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நான் தான் மேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீசன்ஸா பிஹேவ் பண்ற. யோ, நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறந்து என்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி பாஸ் பண்ணி இந்த சர்வோத்தியோகம் கூட கிடைக்காம ரோட சிங்கி அடிச்சுட்டு அலம் மோதல வேண்டாயா. நான் வயிறுன்னு சொன்னா அது கண்டிப்பா நடந்துரும். நீ நல்லா இரு. இப்ப என்ன சார்? நீ வேலைக்கு வேணா, கெட் அவுட் ஐ சே. தேங்க்யூ. பிரபா, நீயா? என்னால நம்பவே முடியல. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு லெட்டர் போட்டேன். ஆனா இவ்வளவு தூரம் நீ நேர்ல வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் யாரு? அவர் எங்க மாமா. இந்தா, நான் வந்து டாக்ஸி வெளியே தான் இருக்கு. சீக்கிரம் உங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லு. முதல்ல அட்மிட் பண்ண சொல்லு, சீக்கிரம். பிரபா, பால் சாப்பிடு. தேங்க்ஸ். டேய், ஏதாவது பேசுனேன்னு பாரு. நீ சும்மா ஊர் சுத்தும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு வருவேன்னு. இன்னைக்கு குழந்தையோட வந்து நிக்கிறாரு, நாளைக்கு ஒரு பொண்ணோட வந்து நிப்பாரு. எப்போ இன்டர்வியூ பண்ணாலும் ஃபெயில்ல வருவாரு. இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க. அத கண்ணுக்கால் மூக்கல அவனாட்டவே இருக்குது பாரு. இத பாருங்க, சும்மா ஆளாளுக்கு வாய்க்கு வந்த வர பேசிட்டு இருக்காதீங்க. சும்மா அவங்க கிட்ட ஏன்டா கத்துற? நீ இந்நேரத்துக்கு ஒரு குழந்தையோட வந்தாக்கா யாருக்குதான் சந்தேகம் வராது? இது ஏன் குழந்தை இல்ல பாட்டி. பின்ன யாரு குழந்தை? உன் கைக்கு எப்படி வந்தது அதையாவது சொல்லு. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும் பாட்டி. நான் பார்க் உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். தம்பி, என்னம்மா? கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்க தானே இருப்பீங்க? ஆமா. ஏன்? இந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துங்க, இப்ப வந்துடுறேன். அப்புறம் என்னாச்சு? 1 மணி நேரம் ஆச்சு, ஆனா அந்த பொம்பளை வரவே இல்ல. அப்புறம் தான் நான் திடீர்னு கவனிச்சேன், அந்த குழந்தை பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருந்தது. சிரமத்திற்கு மன்னிக்கவும், வறுமை காரணமாக குழந்தையை பிரிகிறேன். ஐயோ, குழந்தையை ஒரு காப்பகத்தில் சேர்த்து விடவும். நான் இனி உயிர் வாழப் போவதில்லை. சற்று நேரத்தில் சாக போகும் முத்துலட்சுமி. ஐயோ, கரெக்ட் பாட்டி. உன்ன மாதிரியே தான் நானும் பதறி போய் பக்கத்துல ரயில்வே ட்ராக், கூவநதி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே அந்த பொம்பளை கிடைக்கல. இந்நேரத்துக்கு மேல நான் குழந்தை எங்க விட்டு வர்றது? கடைசிக்கு கவர்மெண்டோட அரசு தொட்டிலையாவது போட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுவும் முடியல. பாரு, குழந்தை நம்ம ஜாதி. பாட்டி, இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் குழந்தை நம்ம வீட்டுல படுக்க வச்சுக்குவோம். காலைல எந்திரிச்சதும் முதல் வேலையா ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு போய் குழந்தைய விட்டு வந்துடுறேன். ஆமா, இவர் பெரிய ஆம்பளை அண்ணன் தரசா காரணியோட தூக்கிட்டு வந்துட்டார். வேணா வாசலை படுக்க வச்சுக்கோ. நீங்க வாங்க. பாட்டி, ஒரே பனியா இருக்குது. பாய் தலகாணி பெட்ஷீட் இருந்தா கூட குழந்தைய வாசல்ல படுக்க வச்சுக்கிறேன். இது பாரு, பையில பணம் இருந்தா 2-3 கொடு. எதுக்குடா? இல்ல, வறுமையினால அந்த அம்மா தற்கொலைக்காக போனாங்க. அவங்க கிட்ட பால் இருந்ததோ இல்லையோ, இவன் எத்தனை மணிக்கு குடிச்சானோ என்னவோ, கடைசிக்கு ஒரு பால்ட்டியாவது வாங்கி கொடுத்துறேன். அப்பனுக்கே அரக்கோமனும் இழுத்து போத்துடா மகனே நானா. இந்தா, வருதுடா வருது. சூடு இல்ல. இந்த என் ராஜா இல்ல, கொஞ்சம் குடிப்பா. குடி 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 குடி. டேய் சாமி, நான் ஏற்கனவே சோதனையில் இருக்கேன்டா, நீ வேற என்ன சோதிக்காத. டேய், இப்ப நீ அழுகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பார்க்கலாமாடா? வெரி குட் மார்னிங் சர்வெண்ட். இன்னைக்கு ஒன்னும் அவுட் சைட் ப்ரோக்ராம் இல்ல, கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு பாப்பா.
இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லேவியா. இது உஸ்பெஸ்கிஸ்தான். உஸ்பெஸ்கிஸ்தான் சார். திஸ் ஒன்லி. சாமியப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். அறிவிருக்கா? என்ன துணி? சிலுக்கு துணி. இது எவனாலும் போட முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் தேவை. இதுல போய் தண்ணி அடிச்சா முட்டாளு. இரு இரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ அடிச்ச 1க்கு 10. அதாவது நீ ஒரு அடி அடிச்சேன்னா எவனாவது உன்னை 10 அடி அடிப்பான். இது எங்க முனியாண்டி சாபம். அதனாலதான் எந்த நாயா இருந்தாலும் என்னை கை நீட்ட கூடாது. ஜாக்கிரதை. குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அதான் லேட் ஆச்சு பாஸ். கடைசி என்ன சொன்ன? லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆச்சு பாஸ். நான் பாஸ், நீ? நான் உங்க டிரைவர். இது என்ன துணி? இது சில்க் துணி பாஸ். நீ போட்டிருக்கிறது என்ன துணி? இது சில்க். நான் பாஸ், சில்க் போட்டிருக்க. நீ யாரு? டிரைவர். இன்னொருக்கா சொல்லு. ஓட்டுநர். நீ சில்க் போடலாமா? பாஸ், நீங்களும் காக்காயி ஒண்ணாக முடியுமா? நீயும் அதுவும் வேணா ஒண்ணாகலாம். அதுக்கு இல்ல பாஸ், எதையே திங்க் பண்ணி பாக்கணும். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு 2 சில்கா தான் தெரியும். பாஸ், என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ், ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க. நீங்க போடுங்க. நான் கழட்டு. கழட்டு. அவர்ற வேட்டிய இந்த புடி. என்னது? புடுறா. இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல, சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அத கொளுத்தி என் சென்டிமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? நேபாள் இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்தி. நீங்க ராஜாவாகிறது இப்படி கனவாயி போச்சு பாஸ். விசாரிச்சு பார்த்தேன். உன் மச்சான் ஞானப்பழ பத்திரிகை ஆசிரியரா. அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா? அதுக்கு ஏன் நினைச்சு மாப்பிள்ள பரவாயில்ல, ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேணும்னு நினைக்கிறியா வேண்டாம்னு நினைக்கிறியா? வேணும் முதலாளியே. அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போக கூடாது, நடந்துதான்டா போகணும். முதலாளியே, மணி 8 ஆச்சு. ஓ, 8 ஆயிருச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது? நீங்க பாய் போடுறீங்க? இதுதான் நம்ம மாமூல் இடம். இங்கதான் விசாலமா நல்ல காத்தோட்டமா இருக்கும். நீங்க எல்லாத்துலயுமே சம்திங் ஸ்பெஷல் தான். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஆர்த்தி, இவங்க எல்லாரும் நம்ம ஏரியா பசங்க. பாவம், டியூஷன் படிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல. அதனால டெய்லி 8 to 9 நான் தான் இவங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க 1ஆம் கிளாஸ் பசங்க எல்லாம் நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதோ பாரு காரு. அதோ பாரு காரு. காருக்குள்ள யாரு? நம்ம நாட்டு சுதந்திர தாகம் நல்லா படிக்க பொறுக்குதில்லையே. என்ன தாத்தா இது? இங்க வந்து இப்படி படுத்துருக்கீங்க? சட்டம் இருக்கக்கூடாதுல்ல. வந்தே மாதரம், வந்தே மாதரம். தண்டி யாத்திரை புறத்தாச்சு. வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு.
ஆசிரியர் சார் புறப்படலாமா? வந்துட்டு இருக்க. எங்க? ரவுண்ட்ஸ், ராத்திரியில ரவுண்ட்ஸ் போவோம். ஆசிரியர் தெருவுல போய் ரவுண்ட் அடி. ஆர்த்தி, ஏன் அவரை துரத்தி விட்ட? என்னங்க, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி நினைப்பே இல்லையா? இல்ல, 30 வருஷம் ஆயிப்போச்சு. எப்படி ஞாபகம் இருக்கும்? இத பார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீரென கல்யாணம் ஆயிடுச்சுக்காக என் சிஸ்டத்தை நான் மாத்திக்க தயாரா இல்ல. போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். எதுக்கு? படுத்து தூங்குறதுக்கா? என்ன நீ? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுக்கு? நட்டங்க சொல்றேன். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாரா. இறங்க. உன் மச்ச விட்ட பாருங்க. பெரிய ஜமீன் பரபர் தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போகிறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சவர் மட்டும் தான்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வவ்வாலுக்கு வாக்கப்பட தொங்கி தானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துவாங்க. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பாத்துவாங்க. வண்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துவாங்க. உள்ள போலாம்டா, ஆனா வெளியில வருவனாங்கிறது சந்தேகமா இருக்க. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு, வா. யார் சார் நீங்க? நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை. இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 அடி இடத்துல ஒரு வாட்ச்மேன். கையறா. ஏங்க மச்சான உள்ள போய் பாத்துவாங்க. டேய் மச்சாங்க சானா அப்பீருவேன். நான் என் தங்கச்சி தான் பார்க்க வந்தேன். அந்த ஆள் வேணா நீ போய் பாரு, போடா. டேய் கைய இருக்குடா. சரி சரி உட்காருங்க. இதுக்கு நான் கீழே உட்கார்ந்துக்கலாம் மேடம். அண்ணே ஆர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. ஆயம்மா, ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சான் வந்திருக்கான்னு சொல்லி அவர் சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா. அண்ணே, என்னம்மா? 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பாக்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாசம். இப்பதான் ஒரு கல்லு விழுந்திருக்கு. மா, நீ பாசத்தை காட்டு, நான் வேண்டான்னு சொல்ல, அடிக்காம காடி. இது எங்க அண்ணன். அண்ணியே இல்ல எங்க அண்ணன். அண்ணியே, அதான் அவங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, நடங்க. அப்ப ஜெய்கின் சொல்ல சொல்லு. ஜெய்கின் தான் சொல்லு. சொல்லிருங்க முதலாளி. காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டு கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெய்கின் கேட்கல. லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனு கேட்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டு தான் சொல்லு. ஹலோ ஜெய்கின். நடங்க நடங்க. வந்தே மாதரம். வந்தே. யார் இந்த ஆளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் ஆனவரம். அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா, ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணே ஒரு நிமிஷம். ஏய், இங்க என்ன வேலை செய்யற? இதுல இது வேறையா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர், ஸ்டெனோ, பிஏ, இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? 3 வேளை சோறு, 1 வேளை மூக்கு பொடி. மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடிய வாங்கி எதுல விடுவ? அரசே, நீ பேசுற. அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ, நான் ஒருத்தி தொண பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சியோ கூட கொடுப்பாங்க. மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க, இல்லன்னா தங்கச்சி இதே தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுரா? அம்மா, எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலையை பார்த்திருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. முன்னாடி சாபா. சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை, அது என் விதி போல ஆகட்டும். கிளாப் அவுட், சவுண்ட் கட். பை ஒன் டேக் ஒன் ஆக்ஷன். அங்க ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் உங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுப்பாரு. போங்க. கிரைம் ஸ்டோரி ரெடி. ஹையா ஜாக்கி சான் அண்ட் பல்டி. அங்க அங்க போய் டைவ் அடிக்கணும். ஓகே. ஜோர் குன்னாரே பாவா மாவையா. மச்சான் அக்கடா அக்கடா. నాకు మీరే కావాలి. ఆ మచ్చా నీ పట్టుకో. अंडा का कसम, अहू का कुसम, पेश से
என்ன சுபாஷ், அன்னைக்கு கோர்ட்ல அதிர்ச்சனீங்க, அதுல இருந்து பேசவே இல்ல. டேய், நான் அவர் மகர்னு நினைக்கவே இல்லடா. எவர் மகரு? அதான்டா என் மச்சான் ஞான சூரியரு, மந்திரியோட மகர்னு நான் நினைக்கவே இல்லடா. அவரைத்தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா. அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம். அப்படி வச்சுக்கேன்டா. அவரைத்தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, மூஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு. அவர் மந்திரி மகன் தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்பேன். இப்ப அது அரண்மனை கோழி முட்டை, அம்மிய கூட உடைக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுருந்தா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறோம் பார். ஞானசூரியன் சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ 2 தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிகளா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம். வர சொல்லுங்க. வாங்க சார். 5 3 take 2. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார். நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், இவர் வெறும் டிச்சான். நீங்க எள்ளு, இவர் எலி புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெரிப்பு இருக்கியா. வெளியில வருவல்ல. நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியக்கார பட்டம் கட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப என்ன திடீர்னு என் மேல அக்கறை? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்துருச்சான். புருஷனும் பொண்டாட்டி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சுட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. சொல்றேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ், ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு பிடித்தான் செய்யும். இருங்க, ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குழி இருக்கத்தான் செய்யும். கடைசியில சிங் பண்றேன். முடின்னு இருந்தா அதுல ஈரு பேனு எல்லாம் பிடிக்கத்தான் செய்யும். நீ ஒண்ணு சிங் பண்ண வேண்டாம், சைட்ட மேட்டர் வாடா. வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள சட்டிபானை எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா. சரிங்க, ஸ்ட்ரைட்டுங்க. குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்கன்னா மச்சார், இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே, வாழைப்பழம். ஞானப்பழங்க. ஞானப்பழம். இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது. அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தியில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் புரூட், இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா பிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார். மச்சார் மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாளா உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன்னு ஒத்துக்க மாட்டேன். எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன். தயவுசெய்து நீங்க 2 புறப்படுங்க. மச்சார் மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார்? எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிட அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா? ராமு, சுந்தரம், சூரியன் சார், கூப்பிட்டீங்களா? உங்க 2 பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்கள கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க 2 பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் வாங்க. எங்க பாஸ் உங்கள்ட்ட 2 வார்த்தை பேச இருக்கிறாரு. பிளீஸ் ஆலோசனை. ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. இப்போ என் தங்கச்சி குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கமான் ஆர்த்தி, குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடு. சுஷ்ருத், பியூட்டிஃபுல் நேம், வெரி நைஸ் நேம், லவ்லி நேம். ஏய் சுஷ்ருத், போதும் போதும், குழந்தை எல்லாரும் கசக்காதீங்க. நீ குழந்தைய கையில வாங்குமா. கொடுங்க. மியூசிக் பார்ட்டி, நீங்க பாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடாதீங்கப்பா. ஏண்டா? அவங்க மாமலை காப்பி அடிச்சு தான் பாடுவாங்க. நம்ம ஆர்த்தி அம்மா தான் நல்லா பாடுவாங்கல்ல. ஆமா, ஓகே ஓகே, குழந்தைய தொட்டில போட்டு அப்புறம் பாடுறேன். கமான் அத்தி. ஆர்த்தி, ஏன் பாடல? உனக்கு என்னாச்சு? நான் பிடிச்சிருக்கோம். தாக்கா? ஆமா, இங்க பாருங்க. வாங்க மச்சான் வாங்க. நான் இப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்க மச்சான் லண்டன் டைம்ஸ் பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருக்காரு.
இளவரசி டயோனா டைவர்ஸ் மேட்டரை பத்தி பேடி எடுக்க போயிருக்காரு, வரமாட்டாருன்னு. ஆனா நீங்க என்னடா திடீர்னு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் பிடிச்சு டபக்குன்னு வந்து எட்டி குதிச்சு என்ன இன்ப குளத்துல முக்கிய எடுத்துட்டீங்க. மச்சான் மச்சான் மச்சான், உங்க குழந்தைக்கு உங்களை கூப்பிடாம பேர் வச்சு தப்புதான். ஆனா வந்திருக்கிறதெல்லாம் விஐபிசி. அவங்க கிட்ட நான் லோக்கலு ஞானப்பட பத்திரிகை ஆசிரியர் சொல்லி என்ன அவமானப்படுத்தாதீங்க மச்சான். இவர் தங்கச்சிக்கு உங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சுல, அதை மட்டும் சொல்லுங்க. டேய் வாங்க மச்சான், வந்து குழந்தை பாருங்க. வாங்க வாங்க பாருங்க, உங்க ஞான பிஞ்சு சுசுரு சுசுரு. டேய் டாடிடா டாடி. குழந்தைய இப்பதானே முத பாக்குறாரு. பிரசிடேஷன் சங்கிலி ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்திருப்பாரு. 10 பைசாக்கு கிளிகிழிப்பு வாங்கிட்டு வந்திருப்பாரு. சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்த வரத்தம் செய்யும். இல்ல எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்றா, பாக்கெட்ல என்னடா வச்சிருக்க? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீன்னு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ், எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். ஐயோ ஏங்க யாருங்க நீங்க? டேய் அமைச்சரோட சம்மதி தலியா? அமைச்சர் சம்மந்தியா இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் மேல போக கூடாது அனாவசியமா. டேய் யோ அமைச்சர் சம்மந்தி சொல்லியாச்சு, எங்க போனா உனக்கு நான் தலியா? நீங்க மேல போனா என் வேலை போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ணு எழுந்து பாத்ரூம் குள்ளப்பாமா. இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கில்லாடி பொண்ணு. சம்மந்தி சம்மதியா? உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம், சொல்லுங்க. உள்ளதான் பேசணும் போங்க. சம்மந்தி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம்யா. இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல. எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசலாம் வா. கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. குடும்ப நாயத்தை போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா? காது வச்ச மாதிரி வாய் வச்சு பேசுவோம் வாங்க. அடங்க இல்ல உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பேசிட்டு இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி வளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துக்கு சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்கு. அதிகா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே, அவன் எங்கே காணோம்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையாவது வேண்டிட்டு வருவான்ல. வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான். உள்ள ஏதாவது குடிச்சாதான் இருக்கா? மூஞ்சிய பாருங்க, பேயறிஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா. சம்பந்தி பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள இருக்குன்னு பாட்டு வந்தா இல்ல நான் சொல்றேன். இல்ல உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பரதல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க அது நான் சொல்றேன். உட்கார்றா. அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தோட. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம நான் விட மாட்டேன். கொப்பா கோயில இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? டேய் இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணு கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி போட்டுருவாடா. பாஸ் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு விராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிருங்க. ரேப்பா? ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. டேய் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியாடா? இல்ல பாஸ்,
நான் சொல்ற கேட்டா ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கலாம். நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல 3 மாங்காய் எப்படிடா? நிச்சயமா 3 மாங்காய் அடிக்கலாம். என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்காய் நம்பர் 1, நீங்க 5ஆம் கிளாஸ், அதோட செவ்வாதசம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிச்ச பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்காய் நம்பர் 2, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அன்னி முறை ஆகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்காய் நம்பர் 3. நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ். காலம் கணியும் போது சொல்றேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ, கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ. நிர்மலா, பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துன்னு போய. இத வந்துட்டே மாமி, இத உள்ள கொண்டு போய் வை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நான் இருக்கேன். ஓகே. பண்ணிட்டாரு. ஐயோ, ஓடியாங்களே ஓடியாங்களே, ஆபத்து ஆபத்து, ஓடியாங்களே ஓடியாங்க ஓடியாங்க. கிளிக்குண்டுல பூனை பூந்துருச்சு, நந்தவனத்துல நல்ல பாப்ப பூந்துருச்சு. பட்ட பகல்ல ஒரு கன்னி பொண்ணு தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொடும்பாவி படுபாவி உள்ள போய் தாள் போட்டாயா. ஆமா, ஆள் உள்ள போய் எவ்வளவு நேரமாச்சு? அதெல்லாம் ஆகுற நேரம் ஆகி போச்சு. பார்த்தா அம்மங்கோல் தர்மர்த்தா மாதிரி இருக்கார். இந்த பெரிய மனுஷனா தப்பு பண்ணிருப்பார். தப்பு பண்ணிட்டு தான் வர்றேன். பாத்தியா என் சட்டை எப்படி கசங்கி இருக்குன்னு? அவன் நெத்தியில இருக்கிற போட்டு பாரு, எங்க ஒட்டி இருக்கு எங்க ஒட்டி இருக்கு. 35 வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தையா. என்னைக்கு இந்த அழகு தேவதையை பார்த்தனோ அன்னைக்கே என் பிரம்மச்சாரிங்கிற கப்பல்ல சின்ன ஓட்டம் விழுந்துருச்சுமா. அந்தாலே பொண்ணு கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களும் அவன்கிட்ட நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்கய்யா போலீஸ. யோ, அவர் என்ன தாலி கட்டப்பட்டு சொன்னாரா? கட்டுறேன், வர சொல்லு. வாமையிலே வா. பாருங்கய்யா, என் அழகு தேவதையை பாருங்கய்யா. நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்கய்யா. இந்த பொண்ணத்தாயா நானு. இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ணை கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்குசமா போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன். நான் வச்ச குறி தப்பிருச்சு. நான் மானுக்கு வலை விரிச்சேன், அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு. யானை குழி வெட்டினேன், அதுல பூனை வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வர சார். இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்டகிட்டேன்னு கதை விட்டுட்டு இவளை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே. நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாடா. என்ன அந்த அருவாளை? கண்டே மந்திரம் சொல்லாம கட்டப்படாது. எப்படியோ போங்கடி. ஆயுஷேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. என்னது பேபேவா? இது வேற. படிக்க படிக்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அடடே நங்குவா, வாடா வா. ஆத்திர எல்லாரும் சவிக்குமா? என்ன நீ மாத்திரம் தனியா வர்ற? ருக்மிணி தேவியார் வரலையா? ஏண்டா இந்த பிரபஞ்சமே நோக்க அந்த பொண்ணு தானடா. அடே அதை ஏண்டா எடுத்துட்டு போற? அதை ஏண்டா எடுத்துட்டு போற? நந்து சொல்ல கேட்க மாட்டியா? குடுத்துறா குடுத்துறா. டே நந்து, என்ன என்னடா பண்ண சொல்ற? என்ன நம்பி உள்ள வர்ற கேஸ் எல்லாம் நேரா கம்பி என்றதுக்கு உள்ள போயிடுறதுகள். காலம்பரத்துல இருந்து நீயும் வரல. இந்த பாரு, பேங்க் அக்கவுண்ட் ஓடி, அதனாலதான் பாக்கெட்ல பீடி. புடி புடி. எப்ப பாரு பஞ்சப்பாட்டே பாடு. பஞ்சப்பாட்டு பாடாம கொஞ்சம் போடுறதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வெரோல் செடன்டன் சேஷாத்ரி வக்கீல் BABL. வெளியில சொன்னாங்க, கேட்டுதான் வரேன். சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்த காசை வெளியே போயிட கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் எப்படி வச்சிருக்கேன் பாத்தியா? அத்தனை பொருளும் எனக்கு சொந்தம். 20 வருஷத்துக்கு அப்புறம்
எல்லாம் தவணை முறையில வாங்கி இருக்கிறேன், இந்த வீடு உட்பட. என் சீரியர் என் தோப்பரார் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் அவர் ஞாபகார்த்தமா இங்க பாத்தியாடா, இந்த புத்தகத்தெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அவர் காலத்துல பாவம் அவர் கேஸே எடுக்கல, என் காலத்துல புத்தகத்தை தொடவே இல்லை. சேஷு, நான் சொல்றத கேளு. உனக்கு இந்த கோர்ட் விஷயம் எல்லாம் ஒத்து வராது. நேக்கு புரியுதுடா, ஆனா கோர்ட்டுக்கு புரியலையே. பேசாம என் கூட வீட்டுக்கு வா. பேஷண்டே போகப்படாத. ஐயோ, எனக்கு ஒரு சிக்கல்டா. சிக்கலா? மிஸ்டர் நந்து, இந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கல் விக்கல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு ஆர்கியூ பண்ணாதான் டைட்டில் நிக்கும். நிக்க வைக்கட்டுமா? வாட்ஸ் யுவர் சிக்கல்? ஒண்ணு இல்லடா, அம்மாவும் மாமாவும் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு மாமாவோட பொண்ணு. மாமா பொண்ணு பாமா, அப்போ சிக்கல் தான். ஏண்டா நந்து, இவ்வளவு தூரம் நடக்கிற வரைக்கும் நீ வெறுமனையா இருந்த? ருக்குவை பத்தி நீ உங்க அம்மாட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? மெதுவா சொல்லிக்கலான் இருந்த. எப்போ கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா? அதுக்கு தானே உன்ட்ட வந்திருக்கேன். குழந்தைய பெற்றுக்குவா? சி, விளையாடாதடா. இந்த சிக்கல் இருந்து என்ன காப்பாற்ற முடியுமா முடியாதா? அப்பாவுக்கு துரோகம். மிஸ்டர் நந்தகோபால், உங்க அம்மாவுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமா? அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆஸ் அ லாயர் நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நெஞ்சு வலி வருமா வராதா? வரும். வெரி குட். நெக்ஸ்ட், அதிர்ச்சி தரக்கூடிய இந்த ருக்மணி விஷயத்தை இப்போ உங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஆபத்து. ஆமே கரெக்ட்? கரெக்ட். நெக்ஸ்ட், உன்னுடைய மாமா அதாவது ஏழுமலை அவர்கள் உன்னை சின்ன வயசுல இருந்த இவ்வளவு பெரியவனா ஆளாக்கி படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு சொந்த வீடு கட்டி கொடுத்து அவருடைய சொந்த ஃபேக்டரியிலேயே மேனேஜரா வச்சிருக்கார். ஆமே கரெக்ட்? கரெக்ட். சோ இந்த ரெண்டு பாயிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒண்ணு உங்க அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து, ரெண்டு உப்பிட்ட இடத்துக்கே நீ துரோகம் பண்ணவனா ஆயிடுற. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏற்கனவே நீ இது என்கிட்ட சொல்லி இருக்கிற. பை நந்து, பாமா உண்மையிலேயே உன்னை நேசிக்குதா? ஆமா, நான் இல்லைன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதாமா. எங்க அம்மா வேற நீதான் என் மருமகன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ்? அங்கதான் நீ மிஸ் பண்ணிட்ட. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா பாமா, மாமா, உங்க அம்மா மூணு பேருடைய பொசிஷனுமே கவலைக்கிடம். சோ யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சைலண்ட். மௌனமா இருந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா உச்சிதம். வேற வழியே இல்லையடா. இருக்க நெஞ்சு வலி, தற்கொலை. நான் வரேன். பாய். ஹாய் ருக்மிணி. ஹாய். இதுக்கு தான் லீவ் போட்டு வந்தியா? கழுத்துல என்ன இருக்கு பாத்தியா? காலையில தான் மேரேஜ் ஆச்சு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சரிடி, என்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரி, எனக்கே தெரியாது. அவர் திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அதனாலதான் யாரையும் இன்வைட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பா எல்லாருக்கும் பார்ட்டி தரேன். ஓகே. புது தம்பதிகள் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். நான் வரேன். மாப்பிள, பக்கத்துல கொண்டுகிட்டு பொண்ணு யாரு? தெரியாது. தெரியாதா? இவ்வளவு நேரம் அவன் தோளை மேல கைய போட்டுக்கிட்டு இருந்தேன். தெரியாது. இன்னைக்கு காலை தானே கல்யாணம் நடந்தா கூட சொன்னான். சத்தியமா தெரியாது. தெரியாதா? நீ யாருன்னு அந்த பொண்ணை கேட்டா தெரியும். ஏமா பாப்பா, இது யாரு? இவர் தான் என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? டேய், நீ இன்னையோட சஸ்பெண்டா? வாங்க மாப்பிள. ருக்மிணி, கல்லு சூடா இருக்கு, மாப்பிளைக்கு தோசை போட்டு கொண்டு வாமா. வேண்டாம் பாட்டி, நாங்க வரும்போது வழியிலேயே சாப்பிட்டோம். ஓ அப்பா, என்ன புழுக்கமா இருக்கு. நான் வெளியே போய் படுத்துக்கிறேன், நீ வந்து கதவை சாத்துக்கமா. வா. கதவை சாத்தியாச்சா?
சந்து, தாலி கட்டினதோட உன் சத்தியத்தை நிறைவேற்றிட்டு தான் நினைக்காதே. என்னைக்கும் அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது தான் அந்த சத்தியத்துக்கு அர்த்தம். என்ன? ஒண்ணு இல்ல, கிருஷ்ணலீலா படம் பாத்திய? படம் எப்படி இருந்தது? படம் எப்படா முடியும்னு இருந்தது. ஏன் கதை பிடிக்கலையா? ஒரு சீனாவது பாத்திருந்தா தானே. நைட் எப்படா வரும்னு காத்திட்டு இருந்தேன். ஏன் ருக்மணி, என்னை எப்பவுமே கோச்சிக்க மாட்டேல? அது எப்படி? அடிக்கடி கோச்சிக்கிட்டா தான் நமக்குள்ள நெருக்கம் அதிகம் ஆகும். பாமா பாமா மாமா இல்லடா உன் மாமா. என்னடா முடிக்கிற நன்றி கட்டவன? என்ன நெஞ்சு எடுத்ததுன்னா மறுபடியும் இந்த வீட்டுல கால எடுத்து வைப்பேன். மாமா யாரா மாமா? மறுபடியும் மாமான்னா மரியாதை கெட்டு போயிடும். அயோக்கிய ராஸ்கர். இந்த கன்றாவி எல்லாம் கண்ணால பார்க்க கூடாதுன்னு தான் உங்க அம்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே காசி புறட்டு போயிட்டா. ஏண்டா என் தங்கச்சி பெத்த பையனா நீ? உன்னை சின்ன பிள்ளையில இருந்து படிக்க வச்சு ஆளாக்கி இவ்வளவு பெரிய மனுஷனாக்கி இந்த வீட்டையை கட்டி கொடுத்து என் உயிருக்கு உயிரா இருந்த ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அதுக்கு நன்றி கடனா இது? அழகு அம்மா, அழு, நல்லா அழு. அத்தான் அத்தான்னு அவனையே சுத்தி சுத்தி வந்தீங்க. அத்தான் இல்லைன்னா உயிரே விட்டுடுவேன்னு சொன்ன பாரு. அவன் செய்த காரியத்துக்கு அழு, நல்லா அழு. மாமா தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. பேசாதடா. உலகத்திலே 1ஆம் நம்பர் அயோக்கியம். இனிமே இங்க நின்றுகிட்டு இருந்தா மரியாதை கட்டு போயிடும். போடா வெளியில போ. எங்கடா அங்க போய் மறையிற? நான் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ள நீயா போயிடுவேன்னு நினைக்கிறேன். போ. என்னடா என் மகன் இனிமே உன் கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மனசுல நிறுத்திக்கிட்டு போ. இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறிய? ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் 555 பாக்கெட். உள்ள என்ன காஜாவா மல்லிசேரியா? ஒரிஜினல் 555டா. இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டிக்கிட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்கள என்ன வர சொன்ன? நீ தானே சொன்ன பசிக்குதுன்னு. வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், 2 பேரையும் வர சொல்லிருக்கே, 2 பேரும் ஒண்ணா வந்து இங்க ஏதாவது தாராதான் நான் எப்படா சமாளிக்கிறது? அட பைத்தியாரா, நந்து பைத்தியாரா. பாமா ருக்மணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதால நம்ம பாயிண்ட். இப்ப 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வர போறா. அவளும் கேரியர், இவளும் கேரியர். 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படிடா இந்த பிரேருக்கு எவ்வளவு ஸ்டேரிங் கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா இல்ல 2 பேரும் ஒண்ணா வராங்கடா. ஐயோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பூமே நடக்க போகுது. ஏண்டா டேய், என்ன மாட்டி விட்டு கவுந்தாபடுத்திட்டு இருக்க? ஐயோ 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 அண்ணிங்களே, பாமா ருக்மணி. ஆமா நான் பாமா இல்ல. ருக்கு வா. ருக்கு இல்ல. அம்மா கண்ணாடிங்க. கண்ணாடி போட்டவன் தான். வாங்குவா பாமா ருக்மணி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? நான் டாக்ஸில வந்திருக்கேன். நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோலியா? காத்தாட வந்திருக்கேன். நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். தரல என்ன? கனகாம்பரம். அடடே நீ வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஆப்பிளோட வந்தேன். அப்படியா? பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அவர் எங்க? எங்கிட்ட சொல்ல. அவர் குளிச்சிட்டு இருக்காரு. எங்க? டைனிங் ரூம்ல. என்னது? பாத்ரூம்ல. அதானே. சரி. நல்ல வேளை காப்பா போட்டு குளிக்கிறான். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணம் பிடிக்கும்னு அத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். சேஷு, ஏன்னா நான் கொண்டு வந்து தானே சாப்பிட போறாரு. நான் கொண்டு வந்து தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க. ஒரே இலையை போட்டு 2 சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதுன்னு. என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன்.
இதுல கண்டது கிடையாதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய் சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பார்க்கணுமே. விளையாடாதீங்க, நீங்க வேணா பாருங்க. அவர் நிச்சயமா ஏன் இலையில வந்து உட்காருவாரு. பகல் கனவு பாவம். ஏன் இலைக்கு பக்கத்து இலை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே. அவகாசமா தம்படிக்கிறத பாரு நந்து. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கடா. வாயே திறக்க மாட்டேன்றாங்க. நீதான் ஒரு நல்ல ஐடியா கொடு. ஏண்டா சிக்கல் உண்டாக்குறதா நீ? நான் ஐடியா கொடுக்கணுமா? அடே நீ எல்லாம் ஒரு வக்கீல், உனக்கு ஒரு போர்டு, உனக்கு ஒரு கோர்ட்டு, உனக்கு ஒரு ஆபீஸ். எனக்கு எல்லாமே ஒண்ணுதான்டா. உனக்கு தான் 2. அதனால தான் இந்த இடைஞ்சல. என்ன பண்ற? என்னது? எனக்கு தெரியாது. அவங்க சண்டை போட்டு இங்கே வந்துட போறாங்கடா. அங்க போய் சமாதானம் பண்றான் போடா. ஐம் சாரி. அவனுக்கு முதுகுக்கு சோப் போட்டேன் பத்தல, அதனாலதான் இப்படி ஆயி போச்சு. ஐயோ அறிவேசா, காணமா 2 பேருமா சேர்ந்து அவன் என்ன பண்ண? இல்லையே, எனக்கு தெரியாது. நல்லா பார்த்தாலும் இருங்க வரேன். இத பாத்துங்க. என்ன சேஷு? காலமே எங்க போயிருப்பாரு? உள்ள இல்லன்னா வெளியே தான் போயிருந்திருப்பா. மாமா கோச்சு பாருன்னு டயத்துக்கு போடுமேன்னு சொல்லி கபடி போயிருப்பா. எந்த வழியா? அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில போக வேண்டியது தானே. இரு, Dress? Dress உனக்கு அவனை பத்தி தெரியாதா? ஒரு சமயம் சலவத்துணி வரலன்னு சொல்லி ஈரட்டவரை கட்டிக்கிட்டு அடுப்பு சாப்பிட பட்டப்பட்டையா பூச்சிக்கிட்டு கோயிலுக்கு போற மாதிரியே கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். அப்போ நான் கம்பெனிக்கே போய் பரிமாறுறேன். நான் மட்டும் என்ன? ஐயோ, இந்த கம்பெனி ஒத்து வரலன்னு சொல்லி தர அவன் அந்த கம்பெனிக்கு போயிருக்கான். அதுவும் இல்லாம அவங்க மாமாவுக்கு எத்தனை கம்பெனியோ, அவன் எந்த கம்பெனியில இருப்பானோ. ஆமா, இது வேற இருக்கா? சேஷு ஒண்ணு பண்ணு, அவர் வந்த உடனே நான் கொண்டு வந்த பலகாரத்தை தான் சாப்பிடணும்னு நல்லா சொல்லி வை. அண்ணா, பசிக்கிறவங்களுக்கு நொறுக்கு தீனி முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். நான் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. சேஷு, அவர் வந்த உடனே என் வீட்டுக்கு வர சொல்லு, பாக்கலாம். சேஷு, எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்துறேன். அப்பா, தலைக்கு வந்தது இலையோட போச்சு. இலையே போச்சு. சேஷு தூக்கி விடுறா. மாட்டிக்கிட்டா வலிக்கிறடா, இடுப்பெல்லாம் வலிக்குதுடா. டேய் கொஞ்சம் தூக்கி விடுறா. ஒன்னு மேங்கோ ஜூஸ்னா ஒன்னு ஆப்பிள் ஜூஸ்னா, சாப்பிட்டு பார்த்தா 2மே லெமன் ஜூஸ். சாப்பிட்டு தொலைச்சேன், உனக்கு கொடுக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. அடே ஐயோ, இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிட போகுதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ, அடே என்னடா வாசிக்கிற? அடே எங்க போனாலும் விட மாட்டேங்கிறடா. நீ எங்கடா போன? இங்கதானடா இருந்த. சும்மாரா, கொஞ்சம் முன்னால தேவலோகத்துல இருந்த ஒரு அருமையான கனவு. அங்க நான் தான் கிருஷ்ணன். பாமா ருக்மணி என் பொண்டாட்டி 2 பேரும் என்ன படுக்க வச்சு ஆளுக்கு ஒரு காலை அமைக்கி விட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து கருத்துடா பாவி. தேவலோகத்துக்கு நான் வந்தனா? ஆமா, அங்க எனக்கு என்ன பாத்திரம்? பிரம்மாவா விஷ்ணுவா? அதை விட பொருத்தமான பாத்திரம் நாரதர். ஓஹோ, சப்பலா கட்ட வேஷமா? நல்ல காலம் அனுமான வேஷம்னு சொல்லலாம் விட்டியே. அதான் பூலோகத்துல எடுத்துட்டியா? டேய் சும்மாடா, உனக்கா எவ்வளவு ஸ்டெயின் எடுத்து பிரெயினுக்கு எவ்வளவு வேலை கொடுத்து பாயிண்ட பிடிச்சிருக்க. டேய், உன் பாயிண்ட் லட்சணம் தான் அன்னைக்கு அவங்க டிஃபன் பாக்ஸோட வந்தபோது தெரிஞ்சு போச்சு. டேய், இந்த தடவை அதை விட பெரிய பாயிண்டா பிடிச்சிருக்க. பாமா ருக்மணி 2 பேர்கிட்டயும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டரை கூட்டி வர சொல்லியிருக்கேன். டேய் டேய், ஏன்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் நல்லா தானடா இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லியாச்சுடா, நல்லா இருந்து பிரயோஜனப்படாது. படுறா. ஐயோ, அவங்க வர்றாங்கடா. போடா, உடம்பு சரியில்லைன்னு இங்க படுத்துற, உள்ள வா. படுறா, போடா, எழுந்து போடா. பாமா ருக்மணி, பாமா ருக்மணி. அனத்ரா, ஐயோ, பாமா ருக்மணி பொட்ட காப்பாத்துங்க. கொண்ட வச்சிருக்கா? கொண்ட வச்சிருக்கான்ல, அவசரத்துல சாவி வச்சு வந்துட்டேன். நீங்க சாவி இல்லாமே பொட்டி திறக்கிறவரா?
8 o'clock. Thank you. 101. 103. 101, 103. இன்னும் இவ்வளவு வேகமா ஏறுது. நீங்க வச்சிருக்கிறது தெர்மோமீட்டரா இல்ல டாக்ஸி மீட்டரா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. Everything is okay. இனி நீங்க அவ பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் வந்து பார்க்கிறேன். இருந்தா தானே டாக்டர், நாளைக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் சொல்றேன். என் பாயிண்ட் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லடா. என்ன இறக்கி விடுறா, என்ன